மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேரு அதாவது அடுப்பு இல்லாத உணவு அடிக்கடி செஞ்சு காட்டுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சு காட்டுங்கம்மா, இன்னும் ரொம்ப வெரைட்டியா செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அந்த வகையில அடுப்பே இல்லாம பணியாரம், குழிப்பணியாரம் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருளா வச்சுதான் செய்ய போறோம். சில பேர் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அவளும் அடுப்புல வச்சு வேக வச்சு அரைச்சு தானே கொடுக்குறாங்க, நீங்க எப்படி அடுப்புல சமையல்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளமும் இன்னைக்கு நம்ம கரும்பு சக்கரை யூஸ் பண்ணாலும் அதுவுமே அங்க நம்மளுக்கு விற்பனைக்கு வரும் பொழுதே அவங்க பாவு காய்ச்சி தான் தர்றாங்க. அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே அடுப்புல வைக்காம செய்யறது. இப்ப நம்ம இட்லியா நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம், நம்ம அடுப்புலயே வைக்காம எப்படி இட்லி செய்யறது அப்படின்றத நம்ம செஞ்சு காட்டி இருக்கிறோம். அதை இயற்கையா நம்ம சாப்பிடணும். மறுபடியும் நம்ம அதை அடுப்புல வச்சு வேக வச்சு சாப்பிடறத விட அதை நம்ம இயற்கையா எப்படி செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத நம்ம செஞ்சு காட்டிட்டு இருக்கிறோம். இது சொல்லி அடுப்பில்லா உணவகங்கள்லாம் இப்ப நிறைய இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அது பிரதானமாவே யூஸ் பண்றது அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு அதே மாதிரி நம்ம அந்த மாதிரி எனக்கு செய்ய போறோம். நம்ம ஹெல்த்தியான புட்டான விஷயத்த நான் செய்ய போறேன். குழந்தைங்கள இப்ப இருக்கிற குழந்தைங்கள இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. அப்புறம் இன்னும் சில பேர் சொல்லியிருக்கிறீங்க, இதெல்லாம் நிறைய சாப்பிட முடியாதுங்கம்மா, இத எப்படி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஏன் சாப்பிட முடியாதுங்க? அந்த காலத்துல இருந்தவங்கள இன்னைக்கு 100 வயசு 120 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி உணவெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் இருக்கிறாங்க. இதை ஏன் சாப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க? இதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். இப்ப இருக்கிறவங்க இப்ப இருக்கிற புட்டுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு பாத்தீங்களா, இது எவ்வளவோ அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்டு அதுல கிடைக்கிற நியூட்ரிஷனை விட இதுல ஒரு பீஸ் 2 பீஸ் நம்ம சாப்பிட்டாலும் அதுல கிடைக்கிற ஹெல்தி பெனிஃபிட்ஸ் அதிகம், நல்லா இருக்கும். இத எப்படி சாப்பிட முடியும், இதை எப்படி சாப்பிட முடியும், பச்சையா சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நிறைய அதாவது பசியால சாப்பிட முடியாது, நிறைய சாப்பிட முடியாது சொல்லி இருக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த காய்கறி எல்லாமே பச்சையா போட்டெல்லாம் சாப்பிட்டுருக்கோம். ஆனா நாங்களுமே எங்க அம்மா செய்யல, இது எப்படிமா சாப்பிடுறது, நாங்க வேக வச்ச கையை சாப்பிட மாட்டோம் நினைச்சுதான் சாப்பிட்டோம். ஆனா அவ்வளோ டேஸ்டா இருந்தது. சோ அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க, நிஜமாவே நல்லா இருக்கும். இதை ஒரு தடவைக்கு 2 தடவை சாப்பிட்டீங்கன்னா அதுவே நம்ம உடம்புக்கு ஒத்துக்கும். இன்னொன்னு இதை நீங்க சாப்பிட அதாவது கொஞ்சமா சாப்பிட்டாலே போதும். நம்ம கடையில போய் நிறைய சாப்பிடுறதுக்கும் இது கொஞ்சோண்டு சாப்பிடுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அதை ஒதுக்கி தள்ளிட்டு இதை சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடம்புல எந்த நோயுமே வராது, இன்னொன்னு உடம்பு வராது, நல்ல குண்டாக மாட்டோம். உடம்பு வந்துருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் ஜிம்முக்கு போறாங்க, வாக்கிங் போறாங்க, உடம்பு இருக்குன்னு மருந்து மாத்திரை, அதுக்கு ஒரு மருந்து மாத்திரை வாங்கிட்டு உடம்பு குறைக்கிறாங்க. ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? நம்ம இத மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், எனர்ஜியா இருக்கும், உடம்பே வராது. நம்ம சேனலை இதுவரையில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல்ல அமுத்தி வைங்க, அப்பதான் நாங்க போட வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வாங்க பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இப்ப நம்ம பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு பனங்கருப்பட்டி தான் சேர்த்துக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். இன்னொன்று நல்ல ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால முடிஞ்சது பனங்கருப்பட்டி எடுத்துக்கோங்க. நான் பனங்கருப்பட்டி 200 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நச்சுக்கலாம், நல்லா பொடியா நச்சுக்கணும், இல்லாட்டி செரவணும். இடிக்கிறத விட செரவுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செரவிக்கலாம். நல்லா செரவி எடுத்தாச்சு. செரவி எடுத்தா இந்த மாதிரி நல்லா நைஸா இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டோம். தண்ணி, பால் உங்ககிட்ட என்ன இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். பாலோட நான் வெறும் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். இது எதுக்கு நம்ம செரவி போட்டிருக்கிறோம், நம்ம இடிச்சோம்னா 1-2 உருண்டையா கிடக்கும், சீக்கிரம் கரையாது. இப்போ நம்ம பணியாரத்துக்கு சர்க்கரையை பாவு காய்ச்சி ஊற்றிடுவோம். இதுக்கு பாவு காய்ச்ச போறதில்லை. அதனால நல்லா செரவி போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி போட்டோன்னா பாருங்க கரைஞ்சிரும். தேங்காயை நான் நல்லா நைஸா வெட்டி வச்சிருக்கிறேன். முடிஞ்சது பாருங்க, நைஸா சின்னதாக எடுத்து
வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெள்ளத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் அளவெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா ரெண்டாவது சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை 1-2 இடித்து வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் ஏலக்காய் பவுட்ரு, கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு ஒரு கலக்கணும். சுக்கு பவுட்ரு நான் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு வீடியோ வாங்கலை. நீங்கள் கொஞ்சமாக சுக்கு இருந்தால் தட்டி போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பணியாரத்துக்கு மெயினாக சுக்கு போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய போட்டுறாதீங்க, சாப்பிட்டு சும்மா சுவைக்காக, அவ்வளோதான். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருங்க. அந்த தேங்காயில் வந்து இந்த இனிப்பெல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 200 கிராம் பனங்கருப்பட்டி எடுத்துருக்கிறேன், 100 கிராம் வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு கெட்டி அவள் லேஸ் அவள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் லேஸ் அவள் தான் வெள்ளை அவள் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி கொண்டு வந்தாச்சு. நல்லா கொரப்பாக அரைக்கிட்டு, இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சு இது வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறி நிற்கிது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அவல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கணும். இப்போ இதை கிண்டுறதுக்கு முன்னாடியே நான் மறந்துட்டேன். இப்போ இது இருக்கட்டும். நம்ம கிண்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பணியாரக்கல்லை ரெடி பண்ணிக்கலாம். பணியாரக்கல்லில் கொஞ்சம் போல் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதை ஒரு விரல் வச்சு ஃபுல்லாக அப்படி தடவிடுங்க. இந்த மாதிரி இந்த அவலை எல்லாத்தையும் இதில் போட்டு கலக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கோங்க. கலக்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு கலக்கினேன், இப்போ ரெண்டாவது போட்டு கலக்குறேன். சரிங்களா? பணியார மாவு மாதிரியே வச்சுக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ உடனே கலக்கின உடனே பணியாரக்கல்லாம் ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பணியாரக்கல்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இன்னொன்று வந்து இதை வந்து நம்ம வீட்டில் தான் செஞ்சோம், இந்த மாதிரி செஞ்சோங்கிறத விட கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது பேக்கரியில் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே வந்து கடைசியில் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் செஞ்சது அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியா, அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல பொருளாக தான் சேர்த்துருக்குறோம். இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் விட்டு வரும்பொழுது இந்த மாதிரி நம்ம செஞ்சு முன்னாடியே வச்சிட்டோம்னா வந்தவொடனே சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லது உடம்புக்கு. 2 பணியாரம் சாப்பிட்டாங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ நல்லா இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே பாத்திரத்தை போட்டு, அதாவது தட்டு போட்டு மூட வேண்டாம். இந்த மாதிரி இட்லி துணி உங்கள்கிட்ட இருக்கும் பார்த்தீங்களா, இட்லி துணியை நினைக்கக்கூடாது, ஈரம் பண்ணாமல் நல்லா அப்படி வரப்பாகவே இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், இப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. இப்படியே மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை இப்படியே வச்சு மூடி வச்சுருங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அப்படியே இருக்கட்டும், நான் 10 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்குறோம். இந்த துணியெல்லாம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எடுத்துருங்க. அதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் இதை இழுத்துரும். கொஞ்சம் போல் அதுவே செட் ஆயிரும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஈரத்தன்மையை இந்த துணி இழுத்துரும். பாருங்கள், இது வந்து இப்போ 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து பணியாரத்தை எடுத்துக்கலாம். வா, பார்த்தீங்களா பணியாரம் எப்படி இருந்திருக்குன்னு? செமையாக இருக்கு. இதை வந்து பின்பக்கமாக கொடுத்து விடுங்க, இல்லாட்டி உடையும். பிஞ்சுக்கிட்டு வராமல் இந்த மாதிரி பின்பக்கமாக விடுங்க. அடுப்பே இல்லாமல் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்துருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்னொன்று வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்பொழுது இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்து கொடுத்தோம்னா வந்தவொடனே 2 பணியாரம் சாப்பிட்டா போதுங்க. நல்லா எனர்ஜியாக இருக்கும், நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள்.
செம்மையா இருக்குது. அந்த உள்ள இருக்கிற முந்திரி தேங்காய் அந்த ரொம்ப நேரம் நம்ம வந்து வெள்ளத்துல ஊற வச்சிருந்தோம், பனை வெள்ளத்துல, அவ்வளோ அருமையா இருக்கும் பாருங்க. இது எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. நீங்க குழக்கொழன்னு இருக்குன்னு கூட நினைக்கலாம். இங்க பாருங்க, நான் செஞ்ச அதே பக்குவத்துல செஞ்சு பாருங்க. தெரியுதுங்களா? நல்லா சாஃப்டா இருக்கா? அதாவது நம்ம பணியாரத்தை வேக வச்சு எடுத்தா பஞ்சு மாதிரி இருக்கா, அது மாதிரி இருக்கா பாருங்க. அவ்வளோ சாஃப்டா இருக்குது. அடுப்புல சமையல பணியாரம், புளி பணியாரம் எப்படி இருக்கு சார்? அடுப்புலாம் இந்த மாதிரி பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா தேங்காய் முந்திரி எல்லாம் போட்டுக்கிறோம். நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. இது எப்படி உப்பு வந்துச்சு? பணியார கல்லுல தான் ஊற்றி எடுக்கணும். வேலை முதல்ல அந்த உப்பும் காய்ச்சாங்க. இதில் எப்படி காய்க்கு? ஆமா, அந்த மாதிரி நம்ம பக்குவமா செய்யணும். நம்ம செய்யறதுல தான் இருக்கு எல்லாமே. அதாவது எப்படி குப்புன்னு வந்துருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதே வந்து நம்ம செய்யற வகையில செய்யணும். பாருங்க சொன்னாங்க, இது எப்படி பண்ணீங்க, குப்புன்னு நல்லா வந்துருக்குது, நல்லா சாப்பிட்டா இருக்குது. அதை நம்ம செய்யற வகையில செய்யணும். நான் செஞ்ச மாதிரி நீங்க ஓட்டி விடாம செஞ்சு பாருங்க, நல்லா. சரி, எனக்கு ஒண்ணு பாருங்க. பணியாரம் இருக்க இருக்க நல்லா இருக்கு, சாப்பிட்டா. நான் நல்ல பலமாக தான் அமுத்துறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நான் அமுத்தி காட்டினோன்னே இது எப்படிங்க நீங்கள் வேகவே வைக்கல, இவ்வளவு சாப்பிட்டா எப்படி வரும், வச்சா உடையத்தானே செய்யும் அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நீங்கள் வேக வைக்காமல் இப்படியெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து நான் வேக வைக்கலை, நான் எப்படி செஞ்சேன்னா அதே மாதிரி நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து இட்லியை வந்து இது வேக வைக்காமல் எப்படிங்க இவ்வளோ சாப்பிட்டா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் அடுப்பில்லாத இட்லியில். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து இதை வேக வைக்காமல் எப்படிங்க இப்படி சாப்பிட்டா வருது அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, செஞ்சு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேராக நல்லா இறுகி சாப்பிட்டா வரும். இப்போ நான் வந்து ஒரு 3 மணிக்கு செஞ்சேன், இப்போ 7 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், 3 மட்டும் வச்சுருக்குறோம். அதை எடுத்து இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதனால் இப்போ இது வந்து நேரம் ஆக நல்லா சாப்பிட்டா கெட்டியாக நல்லாவே இருக்குது பாருங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை வந்து ஒரு 3-4 நாள் அறுதி வச்சு சாப்பிடலாம், கெடவே கெடாது, நல்லாயிருக்கும் பாருங்க. நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்க. நல்லாவே சாப்பிட்டா இருக்குது. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்கிறதா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.